Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு வந்து சேனைக்கிழங்கு கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1/4 கிலோ சேனை எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணா போதும். இப்போ இது வேக வச்சுக்கலாம். சேனைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க. இது கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வேகும்போது உப்பு போட்டுடலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுடலாம். இது மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்டிக்கு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கரண்டி மல்லி, ஒன்றரை கரண்டி மிளகு. இது மிளகு தான் ஜாஸ்தி போடுறோம், மற்ற மிளகாத்தூள் எல்லாம் போடுறது இல்லையா. இப்போ அரை கரண்டி கூட மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா செவக்க வறுபட்டது நம்ம வந்து சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரோமா வரணுங்க, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்லிம்மிலே வச்சு பண்ணுங்க, அப்போ ஈவனாக நம்மளுக்கு வறுபட்டுரும், தீயாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட செவக்கட்டுங்க, இந்த ஜீரகமெல்லாம் வெடிக்கும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிடலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சோம்பு லாஸ்ட்டு போட்டால் போதுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. நம்மளே மசாலா தயார் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அரோமாவும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் சோம்பு சூடானாலே போதும். இந்த சூட்டில் இருக்கட்டுங்க. இது மாற்றி வச்சுக்கலாம், ஏன்னா தீஞ்சிரும். அதனால் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு சின்ன ஜாரில் பவுடர் பண்ணிடலாம். நைஸாக பவுடர் பண்ணிங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது காயிட்டு கொஞ்சம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் 5-6 பூண்டு நீளமாக கட் பண்ணியிருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நீளமாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. கரண்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோங்க, நீளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ
தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க வெங்காயம். மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் இதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேனக்கிழங்கு வேகும்போது சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த வேக வச்சு சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இந்த பவுடர் பண்ணி வச்சு அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிடுங்க. நல்ல கிளறி விட்டுடலாம். திருப்பியும் 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த காரம் எல்லாம் அந்த காயில் இறந்துருக்காக. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் கொத்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.